இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் சங்கீதம் 84 5, 6, 7. நானே வாசிக்கிறேன், கேளுங்க. 5, 6, 7 சங்கீதம் 84. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 84 இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டு வருவதற்காக உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து எருசலேமுக்கு பயணம் போவார்கள். இப்போ என்ன கவனிக்கிறீங்களா? கண்ணை திறந்து வச்சு என்ன பாருங்க. கண்ணை மூடி நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், கண்ணை திறந்து வச்சு என்ன பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அப்படி அவங்க போகும்போது அது எருசலேம் ஒரு பெரிய மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம். ஸோ அதை அவங்க ஏறி போகும்போது சில நேரங்களில் பள்ளத்தாக்கின் வழியாகவும் நடந்து போவாங்க. அப்போ பாடலை பாடிக்கிட்டே போவாங்களாம். இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்பட்டது பில்கிரிமேஜ் சாங், புனித யாத்திரை போகும்போது பாடுகிற சங்கீதம். ஆமா, ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்க முதல்ல 2 வசனத்தையும் கடைசி 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனையை நோக்கி. ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல என் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. அதுக்குதான் கர்த்தருடைய நாள்ல கர்த்தரை சபை கூடி நம்ம ஆராதிக்கணும். அப்ப நம்ம வரும்போது எப்படி வரணும் சொல்லுங்களேன்? எப்படி வரணும்? வாஞ்சித்து வரணும். வாஞ்சையோடு வந்தோம்னா எப்போ வருவோம்? ஆசையா ஒரு இடத்துக்கு போறோம், கல்யாண வீட்டுக்கு ஆசையா போறோம், முகூர்த்தம்னு 7 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாஞ்சியா போனா எத்தனை மணிக்கு போவோம்? 6:30 சிஸ்டர் உண்மையை சொல்றாங்க. வாஞ்சை இல்லாம நம்ம போனோம்னா எத்தனை மணிக்கு போவோம்? 8 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க இல்லையா? அந்த நேரத்துக்கு போவோம். இப்போ அங்க சொல்லப்பட்டது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி வரணுமா? வாஞ்சையும் தவனவுமா இருக்குது. எப்பவும் போய் சேருவோம் பயணத்துல, எப்பவும் போய் அந்த ஆலயத்துல போய் சேருவோம், எப்பவும் போவோம் கர்த்தருடைய சமூகத்துக்கு, எப்பவும் போவோம், எப்போ ஆராதிப்போம், எப்போ அவரை துதிப்போம், அப்படி சொல்லி வாஞ்சையோடு கூட வந்தாங்களாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பார்த்தேன். யூஸ்வலா அவங்க என்னது காலை ஆராதனை கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு கரெக்டான நேரத்தில் முதல்ல வந்துட்டாங்க. கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம அந்த ஆராதனை மாலை நேரத்தில் வச்சதுடைய நோக்கமே அதுதான். 2 நோக்கம். காலையில வர முடியல, சாயங்காலம் வரணும். அப்புறம் காலையில லேட்டா வந்துட்டு இருக்கிறேன், அது சரியான நேரத்துக்கு வரணும். அதுக்காக தான் அந்த மாலை நேரம் ஆரம்பி வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ அவங்க எப்படி போவாங்களாம்? ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வாஞ்சையோடு விருப்பத்தோடு போயிருக்காங்க. அதே மாதிரிதான் பின்னால 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்போ ஆலயத்துக்கு போறதுக்கு அவ்வளவு விருப்பம். அப்படி விருப்பத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். இந்த சங்கீதத்தை அப்பதான் பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாங்க? 1000 நாள் நான் வெளியே எங்கேயும் இல்லாம இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வேற எங்கேயாவது உலக பிரகாரமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாள்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போற ஒரே நாள் நல்லது. ஆமென். வாரத்துல ஒரு நாள் சபைக்கு சபையோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது என்னது? எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு வந்தது நல்லது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஸ்தோத்திரம். இப்படி அவங்க போற வழியில பாடிக்கிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? மலை மேல ஏறணும். மலையில ஏறி போறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்ப அவங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். உம்மிலே பலன், கர்த்தரில் பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உலக பிரகாரமான பலன் நிறைய நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். சிலவங்களுக்கு ஆள் பலம், சிலவங்களுக்கு என்ன இருக்குது? பண பலம். சிலவங்களுக்கு என்ன இருக்குது? ஆமென், அரசியல் பணம். அந்த மனுஷன் தெரியும், இவரு தெரியும், இந்த கட்சிக்காரங்க தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு சொல்றோம். எல்லா பலமும் இருக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சிலவங்க இருக்கிறாங்க, நினைச்சாங்கன்னா ஒரு 100 பேரை திரட்டிடுவாங்க. அடிதடிங்க அப்படிலாம் அவங்க ஆள் பலத்துல இருக்கிறாங்க. சிலவங்க பணத்தை வச்சு நான் எதையும் சாதிச்சிருவேன்
அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாங்க. ஆனா உங்களுடைய என்னுடைய பலன் யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா. அந்த பலன் எல்லாம் குறைஞ்சிரும். நம்ம உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன், தேவனிலே பலன் கொள்கிற மனுஷன், கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் ஆவி ஆத்துமா சரீரத்துல பலனாய் வாழ்வான். விசுவாசித்தம் இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பலன்லாம் கொஞ்ச நாள் தான். ஆனா நம்முடைய கர்த்தர் மாறாதவர், அவர் இருக்கிறவர். அவர் மேல என்னுடைய பலன் இருக்கும்போது என் பலன் ஒரு நாள் என்ன ஆகாது? குறையாது. விசுவாசிதா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தோல்விகளை சந்திக்கும் போது, ஏமாற்றங்களை சந்திக்கும் போது நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மளே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த காலையில ஆராதனை நேரத்திலையும் நம்ம சொன்னோம். கர்த்தர் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. நீங்க என்னாலும் பலன் உள்ளவங்களா வாழ, எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணத்தக்கதாக, சாத்தானை ஏற்று நிற்கத்தக்கதாக பலன் உள்ளவங்களா வாழணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடைய பலன் வேணும். அதனாலதான் உண்மையிலே பலன், கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. காலையில பின்னே ஒரு கதை சொன்னாங்க. பலன் எதற்காக நீ கர்த்தருடைய செய்தியை சொல்லும்போது ஒரு கதை சொன்னாங்க. அவங்க இதுக்கு முன்னால ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்தானாம். அவன் நல்ல ஜிம்லாம் போவானாம். நல்லா ஜிம்லாம் போய் நல்லா திடகாத்திரமா இருப்பானாம். அப்போ ஜிம்முக்கெல்லாம் போறது அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து காமிப்பானாம். ஆள் ரொம்ப உடம்பெல்லாம் நல்ல மசில்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சான். அவன் எக்ஸாமுக்கு வரவே இல்லை. என்னன்னு கேட்டா ஜுரம் அப்படின்ட்டாங்க. பயந்து ஜுரம் வந்துச்சா இல்ல உண்மையா ஜுரம் வந்துச்சான்னு தெரியல. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா, அதை ஏற்று நிக்கணும்னா, அதுல மேற்கொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய பலன் வேணும். அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும். ஆமென். எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலையும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க விரும்பாத ஒரு காரியம் நடந்த உடனே என்ன ஆகுது? மனதுல ஒரு பெரிய சோர்வு, ஐயோ எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்க பலனா இருந்தா, அவர் எனக்காக யாவையும் செய்வாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க? சோர்ந்து போகவே மாட்டீங்க. அதுதான் சொல்லப்பட்டது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. முதல்ல நம்ம சரி பண்ணணும். நம்ம எதை நம்பி இருக்கோம்? நம்முடைய வேலையை நம்பி இருக்கோமா? இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு அதை நம்பி இருக்கோமா? எங்க சொந்தக்காரங்கள்லாம் அப்படி அரசியல பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அதை நம்பி இருக்கிறோமா? அதெல்லாம் மாறி போகும். கர்த்தரிலே பலன் கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் இந்த வேலையை செய்யணும், என் தொழிலை செய்யணும், என் வேலையை செய்யணும், ஆமென், நான் படிக்கணும், ஆமென், ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை நடத்தணும். எதை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரிலே பலன் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த பலன் இல்லை, கொஞ்ச நாள் வருவாங்க, கர்த்தர்ல பலன் கொள்ளாம தன்னுடைய மாம்ச சிந்தையின்படியே வருவாங்க. நான் சர்ச்சைக்கு போறேன், நான் ஆண்டவரை தோடுறேன், நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்வேன், நான் கர்த்தருக்கு இதை செய்வேன். இது எல்லாமே என்னதுதான்? என்னுடைய மாம்ச பலத்தினாலே வாழ்றது. என்னை கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தின் பலனினால வாழ்றதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? தூரம் போயிடுவாங்க. ஒரு பிரச்சனையில மாட்டி, ஒரு வியாதியில மாட்டி, ஒரு கஷ்டத்துல மாட்டி ஆண்டவரை விட்டுட்டே தூரம் போயிடுவாங்க. இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள ஏன் போறாங்க? காரணம், கர்த்தரில் பலன் கொள்ளல, தங்களுடைய பலத்தினால. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா ஏமாந்து போவீங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலம் படுங்க. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஏன் என்ன என் பாருங்க, அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது. 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆமா பாருங்க, பள்ளத்தாக்குங்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு தாழ்வான இடம், 2 மலைகளுக்கு இடையில கீழே இருக்கிற ஒரு இடம் தான், ஒரு சமனான பாதை தான் என்னது? பள்ளத்தாக்கு. அப்போ அவங்க நடந்து போகும்போது ஒரு மலையிலேருந்து இறங்கி இன்னொரு மலைக்கு கீழே பள்ளத்தாக்குல நடந்து தான் மேலே போகணும். அவங்க நடந்து போற காரியத்தை என்ன சொல்றாங்க? என்ன பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு.
அழுகையின் பள்ளத்தாக்கு. வேதத்துல அநேக பள்ளத்தாக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23 என்ன சொல்லப்படுகிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. உமது கோலும் ஒரு தடியும் என்னை ஏற்றும். அல்லேலூயா. இது சொல்லப்படுறது அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு. ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு வியாதி, நம்ம நினைத்ததுக்கு மாறா சில காரியங்கள், சில இழப்புகள் நேரிடும் போது நம்முடைய என்ன பண்றோம்? பரவாயில்ல, நீங்கெல்லாம் ரொம்ப மனரம்யமா இருக்கிறவங்க போல இருக்கு. என்ன பண்றோம்? அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியா போறோம். ராத்திரிலாம் உட்கார்ந்து அழுகிறோம். தாவீது சொல்றான், ராத்திரி முழுதும் அழுது என் படுக்கையை, தலையை ஈரமக்கள் படுக்கையை கண்ணீரினால் நிரப்பினேன்னு இருக்குது. அழுதுகிட்டே இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் அப்படிதான். சில இழப்புகள் வரும்போது, சில காரியங்கள் நமக்கு விரோதமாக வரும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், நம்மளே தான் போறோம், அழுகையின் பள்ளத்தாக்குல போறோம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல போகும்போது சிலவங்களுக்கெல்லாம் எல்லாம் வெறுத்துரும். பார்க்கிறவங்களெல்லாம் கடிப்பாங்க, பார்க்கிறவங்களெல்லாம் எரிச்சலா பேசுவாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல அவங்க என்ன பண்ணுவாங்களா, கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷனா இருந்தா அழுதுகிட்டு இருக்க மாட்டான். கர்த்தரில பலன் கொள்ளாத மனுஷன் என்ன பண்ணுவான்? சிலவங்க வாழ்க்கையை பாருங்க, உட்காந்து இப்படி நடந்துட்டேன், இப்படி ஆயிட்டேன், என் குடும்பம் இப்படி ஆயிட்டேன், என் பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்களே, உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனா கர்த்தரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் என்ன பண்ணுவான்? பள்ளத்தாக்கை உருவ நடந்து உட்கார்ந்து அழமாட்டான். ஆண்டவர் ஒரு பலன் கொடுப்பாரு அவனுக்கு. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு அவர்ல பலன் கொண்டு அவருடைய பலத்தினால அவன் முன்னேறி போவான். அவன் முன்னேறி போவான். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன பண்ணிடுவாங்களாம்? களிப்புள்ள நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாங்க. கண்ணீருக்கு பதிலாக களிப்புள்ள நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாங்க. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன உண்டு? கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு. கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஆமா. உண்மை என்ன சொல்லணும்னா, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ நினைக்கிற எல்லாருக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு. நீங்க வேதத்துல படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படி இருந்தா. யோசேப்புக்கு ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னார், எங்கதான் போய் உட்கார்ந்தான்? குழியில கிடந்தான், சிறைச்சாலையில கிடந்தான். கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவங்க உருவ நடந்து என்ன பண்ணிட்டான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல, இந்த உலகத்தையே போஷிக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போலதான் அந்த நேரத்துல யாராவது அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு, எனக்கு இது இல்லையே, நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையை காண முடியலையே, என் குடும்பத்துல நன்மையை காண முடியலையே, என் பிள்ளைகளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, என் கணவனுக்கு எனக்கு எப்பவும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி யாராவது கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா, நீங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்குன்னு சொன்னா நீங்க கர்த்தரிலே பலன் கொண்டுகிற மனுஷனாய் மனுஷியாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்றவங்க ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன பண்ணுவாங்களாம்? களிப்புள்ள நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது ஒரு முறை சவுலுக்கு பயந்து ஓடி ஓடி கடைசியில சிக்லாக்குங்கிற ஒரு இடத்துல போயிருக்கிறான். அது ஒரு பெலிஸ்த தேசம். கோலியாத்தை கொண்டு அதே தேசத்துல அடைக்கலமா போயிருக்கிறான். அப்போ பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகும்போது அவன் நானும் வாரண்டி போறான். போற வழியிலே இவனை குறித்து ஒரு சந்தேகம் உண்டாகி, நீ வர வேண்டாம், யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீ இருந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவன் இருந்த இடத்துக்கு வரும்போது அவனோடு கூட சேர்ந்த எல்லாரும் வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அமலேக்கியர்கள் வந்து அவனுடைய மனைவி பிள்ளைகள், இன்னும் அவனோடு கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகள், அவங்களுக்கு உண்டான ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? குடிச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணாராம்? வாசிங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. 20 தானா 30? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல, சாரி 30ல 4. ஆமென். தாவீதும் என்ன கவனிங்க, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களோ அழுது அழுது என்ன பண்ணிச்சான்? பலனே இல்லை, பலனே இல்லை. அழுதுக்கு பலனே இல்லை. அதுக்கு மேல அழவே முடியல. என்ன பண்ணும்? அழுதுகிட்டே இருந்தா பலன் இல்லைன்னா என்ன ஆகும்?
மார்பு அடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமென். அப்படி பலனற்று போற நிலைமைக்கு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படி எல்லா பலனும் போயிட்டு, ஆனா அதுக்கப்புறம் நீங்க 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. திடப்படுத்தி கொண்டான்னா கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். இதுதான் கர்த்தரில் பலன் கொள்ளுகிற மனுஷன். கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து பலன் கொள்ளுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் அவன் போய் கர்த்தருக்கு கேட்டான், திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரத்துல கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ அமலேக்கியரை தொடர்ந்து போ அப்படின்னு தொடர்ந்து போறான். அவன் இழந்ததில் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து நீரூற்றாயா மாற்றிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் பாதை வரும், கஷ்டங்கள் நேரங்கள் வரும். அப்பொழுதெல்லாம் கர்த்தரை பலமா கொண்டிருந்தா நம்ம அதை நடந்து எதெல்லாம் இழந்து போனோமோ, இல்லைன்னா எதெல்லாம் நடக்கிறேன்னு சொல்றோமோ, இதுலெல்லாம் எதை குறித்து நம்ம கவலையோடு கூட இருந்தோமோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு தருவார். விசுவாசம் இருக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கூட அழுதார் தெரியுமா? பல இடத்துல எழுதுறார். இந்த நான் இப்ப சொல்ற அழுத காரியம் எபிரேயர் 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7 அதுல சொல்லப்பட்டிருக்குது, தாம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கேட்கப்பட்டு போதும். இயேசு கூட இந்த மாம்சத்துல இருக்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் தேவனாயிருந்தும் உலகத்துல மாம்சனா இருக்கும்போது, மனுஷனாயிருந்து இயேசுவா இருக்கும்போது உங்களை போல என்னை போல ஒரு பாடுள்ள மனுஷனா தான் இருந்தார். அவர் மரணத்தை நிமித்தம் என்ன பண்றாரா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன்? இந்த மரணத்துல இருந்து என்னை ரட்சிக்கும்படி அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவன் அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாராம், விண்ணப்பம் பண்ணினாராம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். அல்லேலூயா. இப்ப இயேசுவே கண்ணீர் சிந்து வேதனைப்படுகிற சூழ்நிலைமை கடந்து போனார்னா சொல்லுவாங்களே, நான் சொல்லப்படுகிறேன், பச்சை மரத்துக்கு இந்த பாடு ஆனால் பட்ட மரமாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடு வரும்? எவ்வளவு பாடுகள் வரும்? அத்தனை பாடுகளை நம்ம கடந்து போகணும்னா, அத்தனை பாடுகள் மத்தியில நம்ம நீரூற்றாக்கி மாற்றி கொள்ளணும்னா கர்த்தரிலே பலன் கொள்ளணும். ஆமென்கிறவங்க ஆமென். இயேசு அப்படி ஜெபம் பண்ணி கேட்கப்பட்டார். அதனாலதான் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரட்சகராய், உங்களுக்கும் எனக்கும் ஆமென் கர்த்தரிடத்துல பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். யார் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து போவாங்கன்னு சொன்னா கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்படி அவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் கண்ணீரின் பள்ளத்தாக்கி நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுவான். அவன் எங்க போவானா? அவன் எங்க போவான்? 7வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்ததியிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் உலகத்துல எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், ஆமென், அதை நடந்து நீரூற்றாக்கி கொண்டு எங்க போவாங்க? கர்த்தருடைய சீயோனிலே, கர்த்தருடைய சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா? பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை பலனா கொண்டிருந்தோம் சொன்னா இன்னைக்கு ஒரு போராட்டம் வரலாம், இந்த மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் ஒரு பலன் தருவார். நாளைக்கு இன்னொரு சோதனை, இதை விட பயங்கரமான ஒரு சோதனை, அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் தருவார். நாளைக்கு நாளை மறுநாள் இன்னொரு சோதனை, அதையும் மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 1-2 அநேகமா இருக்கும். கர்த்தர் அவனை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஒரு போராட்டம், வீட்டுல ஒரு போராட்டம், வெளியே போனா ஒரு போராட்டம், செய்யற காரியங்கள்ல ஒரு போராட்டம், பிரச்சனை மேல பிரச்சனை. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் கிறிஸ்தவங்களை பகைக்கும். ஏன் பகைக்கும் சொல்லுங்களேன்? ஏன் பகைக்கும்? ஏன் கிறிஸ்தவங்களை பகைக்கும் இந்த உலகம்? உங்களை பகைக்கல இல்லையா? அப்ப நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களை வாழல. இயேசுவை பகைத்த உலகம் இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையுமே பகைக்கும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, இயேசுவை சிநேகித்திருந்துச்சுன்னா இந்த உலகம் என்னையும் சிநேகிக்கும், உங்களையும் சிநேகிக்கும். ஏன்னா இந்த உலகத்திலிருந்து அவர் வித்தியாசமா இருந்தார். நம்மளும் இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால இந்த உலகம் நம்மையும் பகைக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவன் நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுறவங்க பலத்தின் மேல பலனடைந்து எங்க போவாங்களா? சீயோனுக்கு வருவார்கள். அவங்க பாடும்போது அந்த பள்ளத்தாக்கெல்லாம் கடந்து அந்த மலை மேல ஏறுறதுக்கு பலனடைந்து எங்க போனாங்க? எருசலேமுக்கு போனாங்க. எருசலேமுடைய தேவாலயத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய பயணமும் அப்படிதான். ஒரு புனித பயணம் தான் பண்றோம், புனித யாத்திரை இல்லை, புனித பயணம் டெய்லி பண்றோம். அல்லேலூயா. எதை நோக்கி பண்றோம்? பரலோகத்தை நோக்கி, சீயோனை நோக்கி. நம்முடைய ராஜா, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதுக்கு நேரா நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்துல என்ன வரும்? அழுகையின் பள்ளத்தாக்கு வரும். அல்லேலூயா. அதை நம்ம உருவ நடக்கணும். அவர் மேல பலன் இருந்ததுன்னா நம்ம உருவ நடந்துருவோம். அல்லேலூயா. நடந்து முதல்ல இந்த உலகத்துல இருக்கிற சீயோனுக்கு வருவாங்க. உலகத்துல இருக்கிற சீயோன் என்னது? தெய்வ சமூகம் என்னது? சபை. இந்த சபைக்கு வராம எங்க போக முடியாது. பிசாசு ஏமாத்திரம், மாயமானதை காமிச்சு நீ இதை செய்தா நீ அப்படியே இருக்கலாம். விசுவாசிகள் கூட சிலவங்க அப்படி நினைக்கிறாங்க, நான் 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா எல்லாம் கிடைச்சிடும், நான் அப்படி செய்தா கிடைச்சிடும். நீ என்ன செய்தாலும் கிடைக்காது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் வருவீங்க. அல்லேலூயா. அவையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் சீயோனுக்கு முதல்ல வருவோம். பூமியில இருக்கிற சீயோன் தேவ சமூகம், தேவன் எழுந்திருக்கிற தேவ சபை, அதுக்கு முதல்ல வரணும், அதுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். நான் வரணும், என் பிள்ளைகள் வரணும், என் குடும்பம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரணும். இங்க வந்தாதான் அங்க போக முடியும், டைரக்டா அங்க போக முடியும். அப்படி கொண்டு போறதா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நான் நினைக்கிறேன், நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு 82வது, ஒரு 18, ஒரு 44 வருஷத்துக்கு முன்னால தண்ணுக்குள்ள மூழ்கி அப்படியே வெளியே வந்து வேட்டியை கட்டிட்டு நின்ன, வெள்ளை சட்டையோ வெள்ளை வேட்டியும் கட்டிட்டு இருந்தேன். அன்னைக்கே பரலோகத்துக்கு போயிருப்பேன். அது ஆண்டோடைய திட்டம் இல்லை, அது ஆண்டோடைய திட்டம் இல்லை. நான் இந்த உலகத்துல இருக்கணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், அதுதான் ஆண்டோடைய திட்டம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரா? ரட்சிக்கப்படுகிறவர்களை பரலோகத்தில் சேர்த்தார். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு போல இருக்கு. ஜெனி மட்டும் அப்பா தப்பா சொல்றாங்களே அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் கரெக்டா பாஸ்டர் சொல்றாரு இல்லையா, ரட்சிக்கப்பட்டு பரலோகம் இல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்தார். நீ உன் ரட்சிப்பு பூர்ணமாகணும், நீ இன்னும் பரிசுத்தமாகணும், பலத்தின் மேல பலன் அடையணும். இங்க வர்றதுக்கே பலன் இல்லையே, மறுபடி எப்படி அங்க போவோம்? அல்லேலூயா சொல்லுங்க. பலத்தின் மேல் பலன் அடைவீங்களா? ஆமென். சீயோனுக்கு வருவீங்களா? முதல்ல இந்த சீயோனுக்கு வாங்க. ஆராதனை விட்டுறாங்க, ஆராதனை விட்டுறாங்க. இன்னைக்கு நாங்க வரும்போது கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வாரமும் அநேக சபைக்கு வராம இருக்கிறாங்களா? ஒரு 20 பேர் நம்மளே சின்ன சபை, ஒரு 20 பேர் வாரந்தோறும் சபைக்கு வராம இருக்கிறாங்களே. சிலவங்க அநேக நாள் வராம இருக்கிறாங்க, கணவன் இல்லாம, மனைவி இல்லாம, பிள்ளைகள் இல்லாம அப்படி வந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது, மனைவி சொன்ன காரியம், பாஸ்டம்மா சொன்ன காரியம், நம்ம அவங்களுக்காக அழுது ஜெபிப்போம். நம்ம சொல்றோம், அவங்க கேட்காம இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? வராத சபைக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அழுது ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமென். சீயோனுக்கு வரணும்னா முதல்ல இந்த சீயோனுக்கு வாங்க. அதுக்குதான் வாரந்தோறும் ஆண்டோடைய சமூகத்துல வரும். இந்த சீயோன்ல வந்து கர்த்தரை துதித்து ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள வரும்போதுன்னு கர்த்தருடைய சபையில காணப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். அப்படியே எழுப்பி நிற்போமா? உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. அப்படியே எழுப்பி நிற்பீங்களா? உங்க பலன் எதுல இருக்குது? உங்க மாம்சத்துல இருக்குதா? என்னன்னா இயேசுதான் என்னுடைய பலன் சொல்றீங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணுங்கிற வாஞ்சை இருக்குதா? உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வாஞ்சை இருக்குதா? இல்லைன்னா ஆண்டவரத்துல கேளுங்க. நான் என் பலத்தினால ஒரு புனித யாத்திரை, பரலோக யாத்திரை செய்ய முடியாதப்பா, பரலோக பிரயாணம் செய்ய முடியாத, எனக்கு ஒரு பலன் தாங்க, எனக்கு ஒரு பலன் தாங்க. நான் உண்மையே பலனாய் கொண்டு வாழட்டும். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீர்கள் நிறைந்த இந்த உலகத்துல பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் வரும்போது சோர்ந்து போய் நான் உட்கார்றவனா இல்லப்பா,
உம்முடைய பலன் உள்ளவனாய் உருவ நடந்து நீர் ஊற்றாக்கி கொள்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உன் கிறிஸ்தவ ஓட்டம் தடைபடக்கூடாது. உன்னுடைய கிறிஸ்தவ பயணம் தடைபடக்கூடாது மகளே. ஆமென். ஹல்லேலூயா. யார் தடைபட்டாலும் யார் நின்னாலும் நான் கர்த்தருடைய பலத்தின் மேல பலன் அடைந்து, ஆமென், கண்ணீரின் பள்ளத்தாக்கே ஒருவன் நடந்து, ஆமென், எதை இழந்தாலும் அவரை நோக்கி நான் பயணம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மேல நீங்க பலன் அடைந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பலத்தின் மேல பலன் தருவார். ஒவ்வொரு நாளும் பலன் தருவார். புதிய கிருபைகளை தருவார். புதிய அபிஷேகத்தை தருவார். புதிய வல்லமைகளை தருவார். இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அதை உருவ நடந்து கடந்து செல்ல கர்த்தர் பலத்தை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம். இந்த பூமியில இருக்கிற அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஒரு நாள் பலத்தின் மேல பலன் அடைந்து அந்த நித்திய ராஜ்யத்துல அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்போம் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை காட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா.